டைட்டில் ப்ரோ, ஏதோ ரத்தத்தை வச்சு தடைக்கிற மாரி கூப்பிட்றாங்க. என்ன டைட்டிலே எனக்கும் புரியல. அது டைட்டில் மாரியே இல்லை. ஜினி நல்லா தான் இருந்தார். என்ன கொஞ்சம் முடி தொங்கிக்கிச்சு போல இருக்கு. பார்க்குற மாரி அழகாக சொல்கிற மாரி தான். ஓரளவு நல்லா இருக்கு ப்ரோ. டைலாக்லாம் பழைய படத்துல எடுத்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. இல்லை ஓரளவு நல்லா இருக்கு ப்ரோ. படம் இனிமேல் ட்ரைலர் வந்தால் தான் இனிமேல் எப்படி மியூசிக் ஓரளவு நல்லா இருக்கு ப்ரோ. கேங்ஸ்டார் மூவி மாதிரி தெரியுது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. டைட்டில் டீசர் வந்து தலைவர் 171 வந்து வெயிட்டிங் ஃபார் மூவி. நல்லா சூப்பராக இருந்துச்சு. டைட்டில் நல்லா இருக்குது. கூலி பழைய படத்தோட டைலாக் டைட்டிலே அப்படி வச்சுருக்கேன். நல்லா இருக்குது. லோக்கியோட வெர்ஷனில் இது ஒரு மெகா ஹிட்டாக இருக்கும் கண்டிப்பாக. தலைவரோட பழைய டைலாக்ஸு திரும்பவும் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தியேட்டரில் இன்னும் வெறித்தனமாக இருக்கும். மியூசிக் ஆல்வேஸ் அனிருத் எப்பொழுதுமே. ஜெயிலர் திரும்பவும் கம்பேக் கொடுத்துருக்கு அப்படி அனிருத். ஸோ படம் ஃபுல்லாகவே எல்லாம் பிளாக்காக இருந்தாலும் அந்த கோல்டில் கடைசியில் தலைவர் வர்றது வந்து தலைவரே கோல்டு மாதிரி தெரியார் அப்படி. ஸோ செம்மையாக இருக்குது. வெயிட்டிங் ஃபார் தலைவர் 171. லுக்கு எப்பொழுதும் ஆல்வேஸ் ரஜினி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் தான் எங்களுக்கு எப்பொழுதுமே. ஸோ சூப்பராக இருக்கார் தலைவர். எப்பொழுதுமே நல்லா இருக்கார். ஹேண்ட்ஸம் லுக் எப்பொழுதுமே இன்னும் எங்கே தான் இருக்கார் எங்களை பொறுத்தவரையும் தலைவர். ஸோ நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். லோக்கியோட வெர்ஷன்லாம் நல்லாயிருக்கும். ஸ்மைல் ஆல்வேஸ் வந்து பேட்டைக்கு அப்புறமேட்டு திரும்ப ஸ்மைலை பார்க்குறோம். ஸோ இன்னும் ஈகராக வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஸ்மைலுக்காக. எங்கள் சூப்பர் ஸ்டார் என்ன படம் நடித்தா நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கு. படம் நல்லாயிருக்கு. கூலி படம் நல்லாயிருக்கு. டைட்டில் டீசர் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருக்கு. ரஜினிக்கு பல படங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிருக்கு, நிறைய ஒட்டுலாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் இந்த மாதிரி மூவிலாம் சிறப்பாக எடுத்துக்கிட்டு இருந்தார். எனக்கே ஜெயிலர் பிடிச்சிருந்துச்சு. நான் 3rd ஷோ தான் போயிருந்தேன். பட் ஆனால் ஜெயிலர் சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்டி டீசர் பார்த்துருக்கோம். ஸோ லோகேஷ்காகவே கண்டிப்பாக போகணும்னு யோசிக்கிறோம் ப்ரோ. ஏன்னா லோகேஷோட எல்லா மூவிக்கும் போயிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மலையாள மூவிகள் தான் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக லோகேஷ் மனசு வச்சு இந்த மூவி ஒரு ஹிட் கொடுக்கணும். நம்ம சைட்லேயும் ஹிட் மூவிஸ் நிறைய இருக்குன்னு வெளியே கொண்டு வரணும். அதான் ப்ரோ நாங்கள் யோசிக்கிறோம். ரஜினி லுக் கண்டிப்பாக மாஸ் ப்ரோ. அந்த போனதில் சோடா பட்டி போட்டிருப்பாரு. இதில் கொஞ்சம் கேங்ஸ்டராட்டம் அந்த கூலிங் கிளாஸ் அது பங்கமாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் லைக் பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னா லோகேஷ் வந்து தன்னோட யூனிக்காக அதில் காட்டியிருக்காரு. எப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிகள் அந்த பழைய படத்தோட சாங்கை கொண்டு வருவார். இதில் ரஜினியோட பழைய அந்த டைலாக்லாம் கொண்டு வந்து ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக ஹிட் ஆகும். லோக்கிக்காகவே கண்டிப்பாக நாங்கள் ஃபஸ்ட் ஷோவே போவோம். நம்ம டைட்டில்லாம் மாசாக இருக்குது ப்ரோ. அந்த ஒன்று கொடுத்துருக்க விஷயங்கள் அந்த ஒரு இதிலே கலக்கியிருக்காரு. ரஜினி இறக்கும் போதே என்னடா அப்படி இறக்கியிருக்காருன்ற மாதிரி இருக்குது. ஜெயில்